Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல TNPC நியூ புக் சிலபஸ் வந்து ஒவ்வொரு லெசனா கவர் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு நாம பார்க்க போற லெசன் பார்த்தோம்னா டேர்ம் 2 ஓட ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி இருக்க லெசன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதை பத்தின எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹியூமன் பாடியை அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு. ஹியூமன் பாடி செயல்படுறதுக்கு ஒவ்வொரு ஆர்கனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன ஃபங்க்ஷனுக்கு அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆர்கன்ஸ். சின்ன சின்ன ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஆர்கன்ஸ் எப்படி மேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா டிஷ்யூவால. டிஷ்யூஸ் வந்து நிறைய ஒன்று சேர்ந்து ஆர்கனா ஃபார்ம் ஆகுது. அந்த ஆர்கன் அதாவது ஒரே மாதிரி வேலை செய்யக்கூடிய இல்லை நம்ம பாடியில தேவைப்படுற ஒரே வேலையை டிஃப்ரெண்ட் ஆர்கன் செய்யுது இல்லைங்களா, ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளோட ஹியூமன் பாடியில எலும்புகள் எடுத்துக்கலாம். போன்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட மேஜர் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரையும் நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கறது தான் போன்ஸோட வேலை. அது உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கு. அது எல்லாமே ஒரு சிஸ்டமா, அது எல்லாமே ஒரு ஆர்கன் சிஸ்டமா வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் நம்ம ஹியூமன் பாடியில பிரிச்சிருக்காங்க. அதுதான் a group of organs that work together to perform a particular function is known as organ system. இந்த ஆர்கன் சிஸ்டம் 8 வகையாக பிரிச்சிருக்காங்க. skeletal system, digestive, circulatory, endocrine, muscular, respiratory, nervous and excretory system. இந்த 8 சிஸ்டம் பற்றியும் இந்த 8 சிஸ்டமில் வரக்கூடிய ஆர்கன்ஸ் பற்றியும் அதோட நேம்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவ்வளோ இன்டெப்த்தாக பார்க்க போகிறதில்ல. பார்ட்ஸோட நேம்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க போகிறோம். இந்த சிஸ்டம்குள்ளார இந்தந்த ஆர்கன்ஸ் இருக்குது, அதோட நேம்ஸ் அண்ட் பார்ட்ஸ்லாம் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அதோட பொசிஷன், நம்மளோட ஹியூமன் பாடியில் அதோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஸ்கெலட்டல் சிஸ்டம். ஸ்கெலட்டல் சிஸ்டமில் மேஜராக இருக்கிறது பார்த்தோம்னா போன்ஸ், கார்டிலேஜஸ் அண்ட் ஜாயின்ஸ். போன்ஸ்னா எலும்புகள் தெரியும். கார்டிலேஜஸ்னா 2 எலும்புகள், அதாவது எலும்புகளை சேர்க்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து கார்டிலேஜ் அப்படிங்கிறோம். அடுத்து ஜாயின்ஸுங்கிறது வந்து இன்டெப்த்தாக வந்து ஃபர்தர் லெசனில் பார்க்கலாம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஜாயின்ஸ்னா அதோட மூமெண்ட், போனோட மூமெண்ட்டை டிசைட் பண்ணுறது, ப்ளஸ் போனோட மூமெண்ட்டை பொறுத்து ஜாயின்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஃபர்தராக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸ்கெலட்டல் சிஸ்டம்ல 3 இருக்கு. முக்கியமானது போன்ஸ், கார்டிலேஜ் அண்ட் ஜாயின்ஸ். இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம் 2 கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன்று வந்து ஆக்சியல் ஸ்கெலட்டன், இன்னொன்று அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன். ஆக்சியல் ஸ்கெலட்டன்ங்கிறது வந்து அப்பர் பாடி, அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன்ங்கிறது வந்து லோயர் பாடி சம்மந்தப்பட்டது. ஸோ ஒரு அடல்ட் ஹியூமன்ல நல்லா வளர்ந்த ஒரு மனிதன்ல 206 போன்ஸ் இருக்கும், 206 போன்ஸ் இருக்கும். இப்போ சைல்டு, நியூ பார்ன் சைல்டு, ஸோ இப்போ தான் அந்த சைல்டு பிறந்திருக்குன்னா அதுக்கு 300 போன்ஸ் இருக்கும். இந்த 300 போன்ஸும் வளர வளர அந்த 300 போன்ஸும் இன்ஃபியூஸ் ஒன்றுக்குள்ள ஒன்றா சேர்ந்து 206 மாறிடும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய 2 முக்கியமான வேர்டிங் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று லிகமெண்ட், இன்னொன்று டெண்டன். லிகமெண்ட்னா போனுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறது தான் வந்து லிகமெண்ட்ஸ். அடுத்து டெண்டன் போனுக்கும் மசிலுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறது. ஸோ இந்த 2 வேர்டில் ஏதாவது ஒன்று நல்லா ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த 2 வேர்டுக்குள்ளார நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். ஸோ லிகமெண்ட்ஸ்னா போன் டு போன், டெண்டன்ஸ்னா மசில் டு போன். அடுத்து ஸ்கெலட்டல் சிஸ்டம் ஒரு டிவிஷன் ஆக்சியல் அண்ட் அப்பெண்டிகுலர். இந்த ஆக்சியல் ஸ்கெலட்டனை பொறுத்த வரைக்கும் அப்பர் பாடின்னு சொல்லிட்டோம். அப்பர் பாடியில் என்னென்ன வரும்? ஸ்கல், வெர்டெப்ரல் காலம், ரிப் கேஜ். அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டனை பொறுத்த வரைக்கும் பெக்ட்ரல் அண்ட் பெல்விக் கிரிடில்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபர்தராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 ஆக்சியல் ஸ்கெலட்டனோட 3 கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஒன்று வந்து ஸ்கல். ஸோ ஸ்கல்னு சொன்னதுனால தலைப்பகுதி. இந்த தலைப்பகுதி வந்து கிரேனியல் போன்ஸ் அண்ட் ஃபேஷியல் போன்ஸால மேடானது. கிரேனியல் போன் அண்ட் ஃபேஷியல் போன்ஸ். கிரேனியல்னா இந்த பார்ட் ஃபுல்லாக கிரேனியல் அண்ட் இந்த பார்ட் வந்து ஃபேஷியல் போன்ஸ். இதால ஆனது தான் வந்து ஸ்கல். ஓகேங்களா. இந்த ஸ்கல்ல இந்த அதாவது கழுத்து பகுதியில் சின்னதாக ஒரு போன் இருக்கு. அந்த போன் வந்து ஹயாய்ட் போன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த போன் வந்து ஹயாய்ட் போன்.
இந்த போன் தான் வந்து பக்கல் கேவிட்டிக்கும் ஆடிட்டரி நாஸ்ட்ரலுக்கும் நான் ஒரு பேஸாக இருக்கு கீழே. ஓகே, அடுத்து நம்மளோட இந்த ஸ்கல்லிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்டான போன் எதுன்னு பார்த்தோம்னாலே லோயர் ஜா தான். இந்த லோயர் ஜா இது வந்து இந்த லோயர் ஜா மட்டும்தான் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன் இன் த ஹியூமன் ஃபேஸ். ஓகே, ஹியூமன் ஃபேஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த லோயர் ஜா தான் வரும். அடுத்து வெர்டெப்ரல் காலம். வெர்டெப்ரல் காலமை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்பைன் எடுத்துக்கலாம். ஸோ வெர்டெப்ரல் காலம் வந்து ஸ்கல் முடிகிற இடத்துல இருந்து இந்த வெர்டெப்ரல் காலம் ஆரம்பிக்கும். இந்த வெர்டெப்ரல் காலம் வந்து ஃபர்தரா நம்ம இன்டெப்தா பார்க்கலாம். ஓகே, வெர்டெப்ரல் காலம்னா பொசிஷன் எங்கன்னா ஸ்கல் முடிகிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறதா வெர்டெப்ரல் காலம். அடுத்து ரிப்கேஜ். இந்த ரிப்கேஜ் வந்து 12 பேர் இருக்கும். ரிப்கேஜ் வந்து 12 பேர் இருக்கும். இது ரிப்கேஜ்குள்ள இருக்க லங்ஸ், ஹார்ட், இதர ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் இந்த ரிப்கேஜோட ஒர்க். அடுத்து லிம்ஸ். லிம்ஸுங்கிறது 2 பேரா இருக்கு. அந்த 2 பேர் என்னன்னா 2 கைகள் 2 கால்கள் தான் 2 பேர் ஆஃப் லிம்ஸ் அப்படிங்கிறாங்க. பேர்னா 2. ஸோ 2 பேர் ஆஃப் லிம்ஸ்னா 2 கை 2 கால். இது ரெண்டுமே வந்து எங்க ஜாயிண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம். அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன் வந்து 2 டைப், பெக்ட்ரல் அண்ட் பெல்விக் கிரிடில்ஸ் அப்படின்னு சொன்னோம். இதுல பெல்விக் கிரிடில்ங்கிறது வந்து நம்ம இடுப்பு பகுதி. பெக்ட்ரல் கிரிடில் வந்து இந்த ஷோல்டர் பார்ட். இந்த ஷோல்டர் பார்ட் தான் வந்து பெக்ட்ரல் கிரிட் அப்படிம்பாங்க. ஸோ இடுப்பு பகுதி தான் வந்து பெல்விக் கிரிடில். இந்த ஷோல்டர் பார்ட் வந்து பெக்ட்ரல். ஸோ இந்த 2 லிம்ஸும் வந்து ஒரு பேர் வந்து பெக்ட்ரல்லையும் இன்னொரு பேர் வந்து பெல்விக் கிரிடிலையும் ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கிரிடில்ஸ்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்மாலஸ்ட் போன், ஹியூமன் பாடியிலேயே ஸ்மாலஸ்ட் போன் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இயர்ல இருக்கிறது தான் ஸ்மாலஸ்ட் போன். என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டேப்ஸ். இதோட அளவு பார்த்தோம்னா 2.8 மில்லிமீட்டர் தான் இருக்கும். 2.8 மில்லிமீட்டர். ஸோ ஸ்மாலஸ்ட் பார்த்துட்டோம். லார்ஜர்னு பார்த்தோம்னா ஃபெமூர், நம்மளோட தொடை பகுதி. ஃபெமூர் போன் தான் வந்து ரொம்ப பெருசு, லாங்கஸ்ட் போன் இன் அவர் ஹியூமன் பாடி. அடுத்து மசில் சிஸ்டம். மசில் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் உடம்பு ஃபுல்லுமே, ஹியூமன் பாடி ஃபுல்லுமே மசில்ஸால் ஆனது தான். அந்த மசில்ஸை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஸ்கெலட்டல் மசில், ஸ்மூத் மசில் அண்ட் கார்டியாக் மசில். மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காகவுமே வந்து அது கான்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆனாதான் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸ்கெலட்டல், ஸ்மூத் அண்ட் கார்டியாக் மசில். இந்த மசில்லாம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்கெலட்டல் மசில் ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட போன்ஸ்ல, அதாவது ஸ்கெலட்டல் சிஸ்டம், போன்ஸை சுற்றி இருக்க எல்லா மசிலுமே வந்து ஸ்கெலட்டல் மசில் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்கெலட்டல் மசில்லாம் எல்லாமே வந்து வாலண்டரி மசில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட மூமெண்ட்டை அமைச்சிக்கலாம். இப்போ கை வந்து நம்மளோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கு, அதுதான் வந்து வாலண்டரி மசில் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு மசில் ஒர்க் ஆகணும்னா, அதாவது இப்போ ஒரு போன் ஒர்க் ஆகுனா 2 மசில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நார்மலா உங்க ஃபோர் ஆர்மை நீங்க லிஃப்ட் பண்றீங்கன்னா பைசெப்ஸ் மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அதுவே நீங்க ஃபோர் ஆர்மை கீழே போடுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரைசெப் மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். இப்ப ஒரு போன் மூவ் ஆகணும்னா அதுக்கான 2 மசிலுமே வந்து ஒர்க் ஆகும். ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆகும், இன்னொன்று கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கை எடுத்துக்கிட்டோம். இது ஜென்ரலாக வந்து எல்லா பாடி பார்ட்ஸ்க்குமே வந்து காமன். அடுத்து ஸ்கெலட்டல் மசில்ஸ் பார்த்துட்டோம். ஸ்மூத் மசில்ஸ் பார்க்கலாம். ஸ்மூத் மசில்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து எல்லாமே நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. யூரினரி பிளாடர், டைஜஸ்டிவ் ட்ராக்ட், ஸ்டொமக்கோட வால்ஸ், இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் இந்த ஸ்மூத் மசில்ஸ். இந்த ஸ்மூத் மசில்ஸ் எல்லாமே வந்து இன்வாலண்டரி மசில். ஸோ இதை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட ஃபங்க்ஷனையும் இதோட செயல்முறையும் நம்ம மாற்ற முடியாது. அதனால இதெல்லாம் வந்து இன்வாலண்டரி மசில்ஸ் கீழே வந்துடுது. அடுத்து நான் பார்க்கறது கார்டியாக் மசில். ஸோ கார்டியாக்குங்கிற நேம்லேயே தெரிஞ்சிடும், இது ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட மசில். ஸோ
கார்டியாக் மசில்ஸ் வந்து ஹார்ட்ல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டியாக் மசில். இந்த கார்டியாக் மசில் தான் நிறுத்தாம வேலை செஞ்சுட்டே இருக்கிறது. ஓகே, நார்மலா இந்த கார்டியாக் மசில்ஸ் ஹார்ட் பீட் நார்மலா நமக்கு எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா 70 to 80. ஓகே, 70 to 80 பீட்ஸ் பர் மினிட் இருக்கும். இதுவே சில்ட்ரனுக்குன்னு பார்த்தோம்னா 100ல இருந்து 120 பீட்ஸ் பர் மினிட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 100ல இருந்து 120 பீட்ஸ் பர் மினிட். அண்ட் இந்த ஹார்ட் பத்தி ஸ்டடி பண்றது, ஸ்டடி ஆஃப் ஹார்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா கார்டியாலஜி. ஸ்டடி ஆஃப் ஹார்ட் இஸ் நோன் as கார்டியாலஜி. அடுத்த ஆர்கன் சிஸ்டம் எதுன்னு பார்த்தோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நம்மளோட வாய் பகுதியில் ஆரம்பிச்சு எண்டிங் ஆனஸ்ல முடியறது தான் வந்து ரெக்டம்ல முடியறது தான் வந்து இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அலிமெண்டரி கேனல் அண்ட் அசோசியேட்டட் கிளான்ஸ் தான் இதோட மெயின் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளோட வாயில போடுற காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு ஃபுட் மெட்டீரியல் போடுறோம்னா அது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸாக தான், ஃபுட் சப்ஸ்டன்ஸ் தான். அதை வந்து ஒவ்வொன்றா பிரித்து கார்போஹைட்ரேட் தனியாக, ப்ரோட்டீன் தனியாக, ஃபேட்ஸ் தனியாக பிரித்து சிம்பிளர் ஃபார்மாக எடுத்துக்கிறது தான் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை அதுலேருந்து எடுத்துக்கும் இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைஜஸ்டிவ் கிளான்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா salivary glands, liver and pancreas. அடுத்து இந்த இதுலயே இந்த alimentary canal ஓட ஒவ்வொரு பகுதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. மவுத், buccal cavity, pharynx, esophagus or food pipe, stomach, small intestine, large intestine and anus. அடுத்து இந்த டைஜஸ்டிவ்க்கு சம்பந்தமான கிளான்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா அசோசியேட்டட் கிளான்ஸ்னு சொல்லணும்ல, அந்த கிளான்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா salivary gland, gastric glands, liver, pancreas, intestinal glands. இந்த கிளான்ஸ் எப்படி வந்து ஃபுட்டை வந்து ப்ராசஸ் பண்ணதுன்னு பார்த்தோம்னா இந்த கிளான்ஸ் எல்லாமே வந்து செர்டைன் டைப்ஸ் ஆஃப் என்ஜிம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த என்ஜிம்ஸ் மூலமா நம்மளோட ஃபுட் மெட்டீரியல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு அந்தந்த என்ஜிம்ஸ் வந்து அந்தந்த எனர்ஜியை வந்து எடுத்துக்கிட்டு ரிமைனிங்கை ஒவ்வொரு பார்ட்ஸ்க்காக அப்படியே அனுப்பிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி இன்டெப்த்தாக ஃபர்தரில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு எலிமெண்ட்ரி கேனல் எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 9 மீட்டர்ஸ்க்கு இருக்கும். எலிமெண்ட்ரி கேனல் 9 மீட்டர்ஸ்க்கு இருக்கும். அண்டு இந்த டோட்டல் ப்ராசஸ்லையும் அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் அக்கர்ஸ் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன்லாம் வந்து ஃபுட்டில் இருக்க மொத்த எனர்ஜியுமே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ இந்த அலிமெண்ட்ரி கேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா பெரிஸ்டாலிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூமெண்ட் எதுக்காகன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நேராக உட்காந்து சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே போகும். இதுவே தலைகீழ நின்று தண்ணி குடிச்சா கூட நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். எப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட் மூலியமா தான். இந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட் வந்து ஒரு ஜெயிண்ட் வேவ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய வேவ், கடல் அடிக்கிற ஒரு பெரிய வேவ். இந்த வேவ் வந்து நம்ம எலிமெண்ட்ரி கேனல்ல ஏற்படுறதுனால தான் வந்து ஃபுட் வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம தலைகீழ நின்னா கூட இல்ல படுத்திருந்தா கூட ஃபுட் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்டொமக்கு ரீச் ஆகும். அண்ட் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பத்தி ஸ்டடி ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கேஸ்ட்ரோ என்டராலஜி. ஸோ ஸ்டடி ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்னன்னா பார்த்தோம்னா கேஸ்ட்ரோ என்டராலஜி அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டடி ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒன்று நமக்கு தேவையான ஆக்சிஜன், இன்னொன்று நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த கேஸஸ் இன்டேக்கும் சரி அவுட்டேக்கும் சரி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ஹோல் ப்ராசஸ். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருக்க சின்ன சின்ன பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்துக்கோங்க, ப்ளஸ் வந்து இந்த பிக்சரில் நம்ம நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒன்று வந்து நேசல் கேவிட்டி, அதாவது
மூக்கு பகுதியில் இருக்கிறது. அடுத்து நாஸ்ட்ரில்ஸ், நம்ம இது வழியாக தான் வந்து மூச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து ஓரல் கேவிட்டி அண்ட் அந்த ரெண்டு சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்க ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா. இந்த ட்ரக்கியா ரெண்டாக டிவைட் ஆகி லிவரோட ரெண்டு பகுதிக்கும் வந்து மீட் ஆகும். அதுக்குள்ளார அந்த ஓட்டுவை நல்லா நமக்கு தேவையான மாதிரி நல்லா பியூரிஃபை பண்ணி ப்ளஸ் வந்து இம்பியூரான CO2 வெளியே விடுற ப்ராசஸ்க்கு டிபெண்ட்டாக இருக்கிறது பிரான்ச்சஸ், பிராங்கியூல் அண்ட் அல்வியோலி. ஸோ இந்த மூணுமே வந்து லங்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. லங்ஸில் ப்ரெசென்ட் ஆகிறது தான் வந்து இந்த பிரான்ச்சஸ், பிராங்கியூல் அண்ட் அல்வியோலிஸ். ஸோ இந்த ப்ராசஸில் நமக்கு நேசல் கேவிட்டிங்கிறது வந்து ஒரு சின்ன பைப் மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து விண்டு பைப். அடுத்து ஃபுட் பைப் வச்சுக்கலாம். இது வந்து ஓரல் கேவிட்டி மூலிமா ஏற்படுற ஒரு சின்ன பைப், ஃபுட் பைப். இந்த ஃபுட் பைப் வந்து இப்போ நம்ம சாப்பிடும் போது ஓப்பனாக இருக்கணும் எப்பயுமே. அண்டு நம்ம சாப்பிடும் போது இந்த சுவாச குழாய் வந்து எப்பயுமே மூடி இருக்கணும். இந்த வின் பைப்பை ஒரு சின்ன மூடி மாதிரி மூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா எபிக்ளாட்டிஸ். இல்லைனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வின் பைப் ரீச் ஆகி நமக்கு அஃபெக்ட் ஆகும். அந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து வின் பைப்பை ஒரு சின்ன மூடி மாதிரி மூடிடும். அதோட பேர் வந்து எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு தென் இந்த ட்ரக்கியா வந்து லங்ஸ்குள்ளே போகுதுன்னா இந்த ட்ரக்கியா தான் காமன்லி வின் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. லங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக பிரிஞ்சு அங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸை வந்து 3 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷனாக பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லங்ஸை ஒரு டபுள் லேயர்டு மெம்பரன் வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா ப்ளூரா, டபுள் லேயர்டு மெம்பர் ப்ளூரா. இது வந்து லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். அண்ட் லிவருக்கு கீழே டயாஃப்ராம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த டயாஃப்ராம் வந்து நம்மளோட மூச்சு விடும் போதும் இன்ஹேல் பண்ணும் போதும் எக்ஸேல் பண்ணும் போதும் இது கான்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதை பற்றி இன்டெப்த்தாக இன்னும் ஃபர்தர் லெசன்ஸில் பார்க்கலாம். நார்மலாக ஒரு ஹியூமன் வந்து இப்போ நம்ம சுவாசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ நம்மளோட ப்ரீத்திங் வந்து 12 to 20 டைம்ஸ் வந்து பர் மினிட்டுக்கு வந்து 12 to 20 டைம்ஸ் வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறோம். அண்ட் இந்த லங்ஸை பற்றி ஸ்டடி ஆஃப் லங்ஸை பற்றி படிக்கிறதுக்கான நேம் என்னன்னு பார்த்தோம்னா பல்மோனாலஜி. ஓகேங்களா? ஸ்டடி ஆஃப் லங்ஸ் இஸ் கால்டு பல்மோனாலஜி. அடுத்து முன்னே சொல்லியிருந்தேன் 3 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல், இன்டர்னல் அண்ட் செல்லுலர் ரெஸ்பிரேஷன். இதில் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷனுங்கிறது வந்து நம்மளோட மூக்கு பகுதியில் நடக்கிறது. O2வை எடுத்துக்கிட்டு CO2வை வெளியே வர்றது வந்து எக்ஸ்டர்னலாக நடக்கிறது. அது எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். அண்ட் இன்டர்னல் ரெஸ்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் வந்து லிவர் வந்து அதுக்கு தேவையான நம்ம சுவாசிச்ச O2வை ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்காக சப்ளை பண்ணிட்டு அந்த ஆர்கன்ஸ்லேருந்து கலெக்டான CO2வை மறுபடியும் எக்ஸேல் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறது தான் வந்து இந்த இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்டர்னல்னா சின்ன ஆர்கன்ஸில் நடக்கிற ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். அடுத்து செல்லுலர் ரெஸ்பிரேஷன். அந்த ஆர்கன்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்க செல் எல்லாமே வந்து O2வை எடுத்துக்கிட்டு CO2வை வெளியே ரிலீஸ் பண்ணும். அது வந்து செல்லுலர் ரெஸ்பிரேஷனாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்பிரேஷன் 3 டைப்: எக்ஸ்டர்னல், இன்டர்னல், செல்லுலர். அண்டு ஒவ்வொரு லங்ஸுமே வந்து 300 மில்லியன் ஏர் சாக்ஸ், அதாவது ஆல்வியோலிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்வியோலி ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி யானிங், கொட்டாய் விடும் போது நமக்கு தேவையான அதிகமான O2வை எடுக்கிறதுக்கு ப்ராசஸ் தான் வந்து யானிங் அப்படிங்கிறது. ஸோ யானிங் பண்ணும்போது, கொட்டாய் விடும் போது அதிகமான ஆக்சிஜனை நம்ம இன்டேக் பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா சர்க்குலேட்டரி சிஸ்டமில் மெயினாக ப்ரெசென்ட்டாக இருக்கிறது பார்த்தோம்னா ஹார்ட், பிளட் வெசல்ஸ் அண்ட் பிளட். அடுத்து இந்த ஹார்ட் எந்த பகுதியில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா ரிப்கேஜுக்கு பின்னாடி பேக் சைட்லேயே அப்படியே இமீடியட் பேக் சைடாக லங்ஸ், அதுக்கு கொஞ்சம் பின்னாடி இந்த ஹார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஹார்ட் வந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது? ஹார்ட் இஸ் லொக்கேட்டட் இன் த thoracic cavity between the two lungs. ஓகே, between the two lungs. அண்ட் ஆல்ரெடி நம்ம லங்ஸில் பார்த்தோம், லங்ஸ் வந்து டபுள் லேயர்டு மெம்பரன் வந்து கவர் ஆகிருக்கும், அது வந்து ப்ளூரா. அதே மாதிரி இங்கே ஹார்ட்டை வந்து ஒரு டபுள் லேயர் மெம்பரன் வந்து கவர் ஆகிருக்கும், அதோட பேர் வந்து பெரிகார்டியம். அங்கே ப்ளூரா, இங்கே வந்து பெரிகார்டியம். அண்டு ஹார்ட் வந்து எந்த மசிலோட மேடாக இருந்துச்சுன்னா கார்டியாக் மசில். ஓகேங்களா? அடுத்து பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ரிஸ், வீன்ஸ் அண்ட் கேப்லரிஸ் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் இந்த கேப்லரிஸுங்கிறது வந்து ஆர்ட்ரிக்கும் வீன்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறது தான் வந்து இந்த கேப்லரிஸோட ப்ராசஸ். அடுத்து ஆர்ட்ரிஸுங்கிறது வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுன்னா ஹார்ட்ல இருந்து பிளட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஆர்ட்ரிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வீன்ஸ் வந்து பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு திரும்ப கொண்டுடும், இட் பேக் டு த ஹார்ட். ஸோ கேபிலரிஸ்னா ஆர்ட்ரிக்கும் வீன்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறது. ஆர்ட்ரிஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஹார்ட்ல இருந்து பிளட்டை தூரமாக மற்ற ஆர்கன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது. வீன்ஸுங்கிறது வந்து பிளட்டை வந்து திரும்ப கொண்டு வர்றது. ஓகேங்களா? அடுத்து பிளட்டுங்கிறது வந்து ஒரு ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறாங்க. அதில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா பிளேட்லெட்ஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு ஹார்ட் மட்டும் நார்மலாக 30 ஃபீட்டுக்கு வந்து பிளட்டை பீச்சி அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸில் தான் வந்து இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலிமா நம்ம உடம்புல பிளட் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பார்ட்ஸ் வந்து ஃபர்தராக நம்ம டீட்டெயிலாக படிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு தேவையில்லை. அடுத்து நர்வஸ் சிஸ்டம்.